ஹாய் வேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு கியூட்டான ஆர்மி லவ் ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்டோரி என்ன பார்க்க போறோம். பார்க்காமலே கல்யாணம் ஆயிடுது. 2 வருஷமா அவங்க 2 பேரும் மீட் பண்ணவே இல்லை. ஹீரோ வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரு. 2 வருஷமா மீட் பண்ணலன்னு சொல்லி ஹீரோயின் அவங்ககிட்ட டிவோர்ஸ் கேட்க வரா. அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் அந்த ஆர்மி பேஸ்க்கு வரா. அப்ப அவளை பார்த்த ஆர்மி ஆபீசர்ஸ் எல்லாம் யாரு நீ அப்படின்னு பிடிச்சி நிக்க வச்சு அவளை கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோவும் அங்க இருக்கான். ஆனா ஹீரோக்கு அவ தான் ஹீரோயின் அப்படின்ற விஷயம் கூட தெரியாது. அப்ப ஹீரோ அங்க வரான். வரும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கான். யாரு நீ அப்படின்னு அவளை உட்கார வச்சு கேக்குறாங்க. அவ அவளோட பேரை சொல்லிட்டு நான் இங்க என்னுடைய ஹஸ்பண்டை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். உன் ஹஸ்பண்டா? உன் ஹஸ்பண்ட் பேர் என்ன அப்படின்னு கேட்க அவளோட ஹஸ்பண்ட் பேர் சொல்றான். அதை கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. என்ன பேர் சொன்ன அப்படின்னு கேட்க அவ மறுபடியும் பேர் சொல்றான். அதை கேட்ட அவரு சார் இந்த சின்ன பொண்ணு நான் உங்க பேர் சொல்றேன் அப்படின்னு சொல்ல அப்பதான் ஹீரோவுக்கே தோணுது, ஆமா இது நம்மளோட ஒய்ஃப் தான் அப்படின்னு. அப்பதான் ஹீரோ சொல்றான், நான் தான் அவன் அப்படின்னு சொல்ல நீங்களா அப்படின்னு என் ஃபேமிலியில இருந்து உங்ககிட்ட நிறைய லெட்டர்லாம் அனுப்பியிருப்பாங்களே அப்படின்னு கேட்க லெட்டர்ஸா அப்படின்னு அவன் தயங்குறான். ஏன்னா அவனுக்கு வந்த லெட்டர்ஸ் எதுவுமே அவனுக்கு கிடைச்சிருக்காது. அப்ப அவன் கூட இருக்கிறவன் இதோ இந்தாங்க சார் உங்க லெட்டர், நான் கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். சரி இப்ப என்ன விஷயமா நீங்க வந்திருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க அவ சொல்றான், எனக்கு நமக்கு 2 பேரும் பார்க்காமலே கல்யாணம் ஆயிடுச்சு. இத்தனை நாள் நம்ம 2 பேரும் மீட் பண்ணவே இல்லை. நீங்க பாட்டுக்கு பார்டர் உங்க வேலை பார்க்க வந்துட்டீங்க. ஸோ எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்க அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக்கிங்கா பாக்குறாங்க. ஹீரோவும் தான் ஷாக்கிங்கா பாக்குறான். அப்ப ஹீரோ சொல்றான், என்னை பாக்குறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் என் கூட வா, ஃபர்ஸ்ட் ரூமுக்கு போலாம், அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னுட்டு அவன் தங்கி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வரான். அப்ப அந்த பொண்ணை அவன் உள்ள கூட்டிட்டு போகும்போது அங்க இருக்கிற ஆன்டிஸ் எல்லாம் இவங்க 2 பேரையும் பார்த்து பேசிக்கிறாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு போல இந்த விஷயம் எல்லாம். அவங்க 2 பேரும் பாக்குறதுக்கு அழகா இருக்காங்களாம். ஆனா என்ன பண்றது, அந்த பொண்ணு இங்க வந்திருக்கதே டிவோர்ஸ் வாங்குறதுக்காகத்தான் அம்மா அப்படின்னு அவங்க 2 பேரை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோ அவன் தங்கி இருக்கிற ரூமுக்கு ஹீரோயினை கூட்டிட்டு போக அந்த ரூமே ஒரு மாதிரி ஒரே பாழடைஞ்சு போன ரூம் மாதிரி இருக்குது, ஒரே தூசியா இருக்குது. அப்ப ஹீரோ சொல்றான், ரூம் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல அவ போய் அதெல்லாம் தொட்டு பாக்குறா, ஒரே தூசியா இருக்குது. இங்கதான் நீங்க தங்கி இருக்கீங்களா அப்படின்னு அவ கேட்க அவன் ஆமான்னு தயங்கிக்கிட்டே சொல்றான். உனக்கு தாகமா இருக்கா, இரு நான் உனக்கு தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னுட்டு அங்க இருக்கிற பாட்டில் ஓபன் பண்ணி பார்த்தா அங்க தண்ணி கூட இல்லை. சரி நீ உள்ள வெயிட் பண்ணு, நான் போய் உனக்காக சுடு தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னுட்டு ஹீரோயினை உட்கார வச்சுட்டு அவன் போறான். அப்புறம் போய் அவளுக்கு சுடு தண்ணி கொண்டு வந்து கொடுக்க அவ உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். அவன் ஹீரோயினையே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவங்க 2 பேருக்கு பார்க்காமலே கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. இப்பதான் அவன் ஹீரோயினை பாக்குறான் போல. அவனுக்கு என்னமோ பார்த்த உடனே ஹீரோயினை பிடிச்சு போச்சு போல. அவளையே வச்சுக்கிட்டு வாங்க பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேருமே என்ன பேசுறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ தயங்கிக்கிட்டே உனக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்க அப்பதான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது அவளுக்கு பசிக்குதுன்னு. சரி நீ இங்கே இரு, நான் போய் உனக்காக ஏதாவது சாப்பிட கொண்டு வரேன் அப்படின்னுட்டு அவன் கீழே கேன்டீனுக்கு போய் அவளுக்காக நூடுல்ஸ் சமைச்சு கொண்டு வரான். அதை கொண்டு வந்து அவகிட்ட கொடுத்து இந்த இப்போதைக்கு இங்க இதுதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல அவ தேங்க்யூன்னு அதையும் சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோ அங்க இருக்கிற பெட்டை என்னமோ மடிச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ஹீரோயினை பார்த்து இங்க கண்டிஷன்லாம் கொஞ்சம் சரியில்லை, ஸோ இப்போதைக்கு தங்கறதுக்கு எந்த இடம் தான் இருக்குது, இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நீ மேல படுத்துக்கோ அப்படின்னு சொல்றான். அப்ப நீ எங்க படுப்ப அப்படின்னு ஹீரோயின் கேட்க நான் கீழே படுத்துக்கிறேன், நீ கீழே படுத்தா உனக்கு ஜுரம் வந்துடும், சளி பிடிச்சுக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்ல ஹீரோயின் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கான். அப்ப ஹீரோக்கு கால் வருது. அவன் அட்டன் பண்ணி பேச அவனுடைய தாத்தா தான் கால் பண்ணியிருக்காரு போல. தாத்தா இவங்கிட்ட பேசுறதே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ கூட சீக்கிரம் குழந்தை பெத்துக்கணும், டிவோர்ஸ் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு தாத்தா அவனுக்கு பிடிச்சி செம்மையா திட்டுறாரு. அவன் தாத்தா பேசுறதுக்கெல்லாம் சரி தாத்தா சரி தாத்தா அப்படின்ட்டு அவன் போனை கட் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா அங்க ஹீரோயினு தூங்கிட்டு இருக்கான். அவன் செம்ம டயர்டா இருக்கா போல. அப்புறம் அடுத்த சீன் பார்த்தா ஹீரோயின் மேல தூங்கிட்டு இருக்கா, ஹீரோ கீழே படுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப நடுராத்திரியில ஹீரோயின் எந்திரிக்கிறான். அப்ப அங்க ரொம்ப குளிருது போல. அவ பக்கத்துல போய் ஹீரோவை டச் பண்ணி பாக்குறான். ஹீரோ பயந்துட்டு எந்திரிச்சிடுறான். என்ன விஷயம் அப்படின்னு கேட்க இல்ல இங்க ரொம்ப குளிர்ற மாதிரி இருக்கு, நீங்க கீழே படுத்துக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கும் குளிரும் தானே, பெட்ல தான் இடம் இருக்குல்ல, நீங்களை என் பக்கத்துலயே படுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் மேல படுத்துடுறான். ஹீரோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லைட்டா தயங்குறான். அப்புறம் அவனை அவ பக்கத்துல இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறான். ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள பக்கு பக்குன்னு இருக்குது, இருந்தாலும் அவ எதுவும் காமிச்சுக்க மாட்டான். அடுத்த நாள் காலையில ஹீரோயின் தூங்கி எந்திரிக்கும் போது ஆல்ரெடி ஹீரோ அங்க இல்ல, அவன் எந்திரிச்சவனோட வேலையை பார்க்க போயிட்டான் போல. ஹீரோ இங்க அந்த மத்த ஆபீசர்ஸ் கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் அவளோட ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்கான், ஸ்கின் கேர் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்கிற மிரர் கூட சரியா இல்ல. என்ன இது, இந்த ரூம் எப்படி இருக்குது, நம்ம கொஞ்சம் இந்த ரூமை கிளீன் பண்ணணும் போல அப்படின்னு பாக்குறான்.
அப்ப அவ கொஞ்சம் சாக்லேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கான். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு ஆன்ட்டி வீட்டுக்கு போக போறா. அப்ப வழியில ஒரு சின்ன பூச்செடியை பாக்குறான். பரவாயில்ல, இந்த இடத்துல கூட பூச்செடி அழகா வளர்ந்துருக்கே அப்படின்னு அதை பார்த்து சந்தோஷப்படுறான். அப்புறம் அங்க பக்கத்துல இருந்த ஒரு ஆன்ட்டியோட வீட்டுக்கு போறான். அந்த ஆன்ட்டி இவளை பார்த்ததுமே வா வா உள்ள வா அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாங்க. உன் பேர்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னுட்டு, ஆல்ரெடி அவங்க எல்லாருக்கும் தான் வந்திருக்க விஷயம் எல்லாம் தெரியல. அப்புறம் அவளை உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப அவ சொல்றான், இந்தாங்க உங்களுக்காக கொஞ்சம் சாக்லேட்ஸ் அப்படின்னு அவ சிட்டில இருந்து வாங்கிட்டு வந்த சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுக்குறான். எனக்கு கொஞ்சம் வீடு கிளீன் பண்றதுக்கு டிட்டர்ஜென்ட் தண்ணி எல்லாம் தேவைப்படுது, பாத்திரமும் வேணும், கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க அந்த ஆன்ட்டி உடனே பாத்திரம் டிட்டர்ஜென்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. அப்புறம் அங்க ஒரு குட்டி பூத்தொட்டி மாதிரி ஒண்ணு இருக்குது, அதையும் வாங்கிட்டு வந்துடுறான். அப்புறம் அவ வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் வச்சு ஹீரோட ரூம் ஃபுல்லா கிளீன் பண்றான். ஹீரோட ரூம் தான் ஃபர்ஸ்டே ஒரே தூசியா இருந்துச்சுல்ல, இப்ப அந்த ரூம் ஃபுல்லா கிளீன் பண்ணி அவன் ரூம்ல கடந்த அந்த அழுக்கான துணி அதெல்லாம் துவைச்சு அந்த ரூமே அவ கிளீன் பண்ணி வச்சிருக்கான். அப்ப அவ வெளியில துணி காய போடுறத ஹீரோ நின்று ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயினை கூட்டிட்டு ரூம்குள்ள வரான். பார்த்தா ரூமே ஒரே கிளீனா இருக்குது. அவனுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குது. அப்ப அவ ஒரு பூச்செடியை பார்த்தால ரோட்ல, அதையும் அந்த பூத்தொட்டியில வச்சு அங்க டேபிள்ல வச்சிருக்கா. பரவாயில்லையா, உனக்கு இங்க எங்க இருந்து பூச்செடி கிடைச்சிச்சு அப்படின்னு அவன் கேட்க, இல்ல நான் வாங்கலாம் இல்ல, சும்மா இங்க ரோட்ல இருந்துச்சு அதுதான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ அவளுக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கா கேன்டீன்ல இருந்து. அவங்க 2 பேருமே சாப்பிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஆக்சுவலா அந்த நூடுல்ஸ் அவ்வளவா பிடிக்கல போல. சோ அவ வாங்கிட்டு வந்த அந்த ஸ்டீம் பண்ண பன் இருக்குது, அதை எடுத்து அவ சாப்பிடுறான். அப்ப ஹீரோயின் சொல்றான், எல்லாம் ஓகே தான், ஆனா எனக்கு இப்பயும் டிவோர்ஸ் வேணும். ஏன்னா நம்ம 2 பேருக்குள்ள இதெல்லாம் செட் ஆகுற மாதிரி தெரியல. எனக்கு என்னவோ நம்ம சும்மா டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு, எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு அவ சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றான், இல்ல எதுவா இருந்தாலும் நம்ம பேசி பார்க்கலாமே, பேசி சரி பண்ணிக்கலாம், எதுக்கு டிவோர்ஸ் அப்படின்னு கேட்க, இல்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றான். அப்ப வெளியில யாரோ பேசுற சத்தம் கேக்குது. போய் பார்த்தா அங்க அந்த ஆன்ட்டியும் அந்த ஆன்ட்டி கூட அங்கிளும் வந்திருக்காரு. அந்த ஆன்ட்டி உள்ள ஹீரோயின் கூட பேச வராங்க. அங்கிள் ஹீரோ கூட பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஆன்ட்டி கிட்ட ஹீரோயின் வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அப்படின்றத சொல்றான். அதே நேரம் எங்க அங்கிள் வந்து இவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, அவங்க டிவோர்ஸ் வாங்க போறாங்க அப்படின்ற விஷயம் அங்கிளுக்கு தெரிஞ்சிருக்கு போல. அதனாலதான் அங்கிள் என்னமோ கேட்க வந்திருக்காரு. அப்ப அங்கிள் கேக்குறாரு, என்ன நீ டிவோர்ஸ் வாங்க போறியா அப்படின்னு கேட்க, என்ன பண்றது அவ டிவோர்ஸ் கேக்குறாளே அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஏன் உனக்கு அந்த பொண்ணை இப்பதான் நேர்ல பாத்துட்டல, உனக்கு அவளை பிடிச்சிருக்கு தானே, நீ எதுக்கு அவளுக்கு டிவோர்ஸ் கொடுக்குற, அவகிட்ட பேசி புரிய வை, உனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படின்னு அவளுக்கு காமி, அப்பதான் அவளுக்கு ஒண்ணு பிடிக்கும், டிவோர்ஸ் கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசி சமாளிக்கிறாங்க. அடுத்த சீன்ல அவங்க எல்லாருமே ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறாங்க. அதாவது பக்கத்து வீட்டுல இருந்த அவங்க எல்லாருமே ஆன்ட்டி அங்கிள்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒண்ணா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப எல்லாருமே ஹீரோவையும் ஹீரோயினை பார்த்து ரொம்ப ஓவரா புகழ்றாங்க. நீங்க 2 பேரும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்க ஜோடி ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு ரொம்ப பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒரு குட்டி பையன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு திடீர்னு என்னமோ ஆகுது. அப்ப ஹீரோயின் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அப்படின்றது அங்க எல்லாருக்குமே தெரியும். அப்ப அந்த குட்டி பையனுக்கு என்ன விஷயம் அப்படின்னு ஹீரோயின் பக்கத்துல போய் விசாரிக்கிறான். அவனுக்கு என்னமோ தொண்டை அடைச்சுக்கிட்ட மாதிரி அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயின் செக் பண்ணி பார்த்துட்டு அவனுக்கு ஏதோ ஒரு ஃபுட்டுல அலர்ஜி இருந்திருக்குது. அந்த ஃபுட்டை தெரியாம அந்த சின்ன பையன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அதை ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறான். உடனே ஹீரோயின் அங்க இருக்கிற ஆன்ட்டி கிட்ட, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க அப்படின்னுட்டு, ஏதோ சுடு தண்ணி வைங்க, அதுல இஞ்சி போடுங்க அப்படின்னு என்னென்னமோ பண்ணி ஏதோ மெடிசன் மாதிரி ரெடி பண்ணி கொண்டு வர சொல்றான். அப்புறம் அவ ரெடி பண்ணி கொண்டு வந்த அந்த மெடிசனை கொடுத்ததுமே அந்த குட்டி பையனுக்கு உடம்பு சரியாயிடுது. உடனே ஹீரோயின் எல்லாருமே ஓவரா பாராட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சு போயிடுது. பரவாயில்ல, நீ ரொம்ப திறமைசாலி அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து அவளை ரொம்ப ஓவரா புகழ்றாங்க. அப்ப ஹீரோட மனசுக்குள்ளேயும் அவனுக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்குது, நமக்கு மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எல்லாருக்குமே அவளை பிடிச்சிருக்குது அப்படின்னு அவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அப்புறம் அன்னைக்கு நைட்டு அவங்க 2 பேரும் மறுபடியும் தூங்க போறாங்க. ஹீரோயினுக்கு அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப பிடிச்சு போயிடுது. சோ கொஞ்ச நாள் அவளும் அங்க தங்கலான்னு சொல்லி முடிவு பண்றான். அப்ப நான் குளிக்கணுமே அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இங்க பப்ளிக் பாத்ரூம் இப்ப இருக்கு, அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல, பப்ளிக் பாத்ரூமா, நான் எல்லாம் பப்ளிக் பாத்ரூம்ல குளிக்க மாட்டேன், எனக்காக நீ கொஞ்சம் லைட்டா சுடு தண்ணி மட்டும் வச்சு கொடு, எனக்கு ஒரு பாத் டப் வேணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, சரி என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு ஏதாச்சும் ரெடி பண்ணி தரேன்னு ஹீரோ சொல்றான். ஆனா இருந்தாலும் ஹீரோயின் இன்னும் அந்த டிவோர்ஸ் விஷயத்த மறக்கிற மாதிரி இல்ல. ஹீரோ கிட்ட, என்ன அந்த டிவோர்ஸ் நீ ஃபைல் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்க, பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் அந்த விஷயம் முடியல அப்படின்னு சொல்லி அவ என்னமோ சொல்லி சமாளிக்கிறான். அப்ப ஹீரோயின் லைட்டா அவனோட கையை பிடிச்சிட்டு அவனை ஐஸ் வைக்க பாக்குறான். நான் சொல்ற மாதிரி கேளு, பேரண்ட்ஸ் பேசுற பேச்செல்லாம் நீ நம்பாத, நம்ம 2 பேருக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் நமக்கு தான் தெரியும், நமக்கு பிடிச்சிருந்தாதான் இந்த மேரேஜ் நம்ம லீட் பண்ண முடியும், நமக்கு பிடிக்கலன்னா நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்றான். ஹீரோ எதுவும் சொல்லாம அங்கிருந்து போயிடுறான்.
அப்புறம் அடுத்த நாள் காலையில ஹீரோயினுக்காக என்னமோ சுடு தண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அதை பார்த்த ஹீரோயின் என்ன பண்ற அப்படின்னு கேட்க, அதுக்காகத்தான் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் துணி எல்லாம் இருக்குது, அந்த துணியெல்லாம் நான் வாஷ் பண்ணி கொடுக்கவா அப்படின்னு ஹீரோ கேட்கறான். இல்ல இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் நானே பாத்துக்குவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். நீ எனக்காக சுடு தண்ணி மட்டும் வை போதும் அப்படின்னு சொல்ல அவன் வெளியில உட்காந்து சுடு தண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க 2 பொண்ணுங்க வந்து ஹீரோவை கிண்டல் பண்றாங்க. உன் பொண்டாட்டிக்காக சுடு தண்ணி எல்லாம் வச்சு கொடுக்குறியா அப்படின்னு. அப்ப ஹீரோயின் அங்க வந்து அந்த 2 பொண்ணுங்களையும் திட்ட அந்த பொண்ணுங்க அங்க இருந்து போயிடுறாங்க. அப்புறம் ஹீரோ அவளுக்காக சுடு தண்ணி வச்சு கொடுக்குறான். அப்புறம் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் அவளுக்கு அந்த இடத்துல ரொம்பவே போர் அடிக்குது. அது அந்த ஆர்மி பார்டர் எல்லாம். ஸோ அங்க டிவி ஃபோன் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்னது இது இப்படி போர் அடிக்குது, என்ன பண்றது அப்படின்னு அவ முழிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப வெளியில ஏதோ சத்தம் கேக்குது. என்ன சத்தம் அப்படின்னு அங்க போய் பார்த்தா அங்க இருக்கிற ஆன்டிஸ் எல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க யாரோ ஒரு ஃபேமிலியில ஒரு புருஷன் வந்து பொண்டாட்டியை போட்டு செம்மையா அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து அங்கெல்லாம் எதுவும் பண்ணாம சும்மா நின்று வேடிக்கை தான் பாக்குறாங்க. ஆனா ஹீரோயின் அதை பார்த்துட்டு சும்மா இல்ல. ஹீரோயின் அங்க உள்ள போய் அந்த லேடியை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. அந்த புருஷன் செம்மையா குடிச்சிருக்கான். அவன் கையில என்னமோ குச்சி எடுத்து அந்த பொண்ணை அடிக்க வரான். அப்ப ஹீரோயின் சும்மா இல்லாம அந்த குடிச்சிருக்கிறவனை ஒரு உத விட்டுட்டு ஒரு சேஃப்டி பின் வச்சு அந்த ஆளை குத்திடுறான். இந்த விஷயம் ஹீரோக்கு தெரியும். ஹீரோ உடனே அந்த இடத்துக்கு ஓடி வரான். அந்த இடத்துல எல்லாருமே ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ போய் ஹீரோயின் கிட்ட உனக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு கேட்க, எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அடி வாங்கின லேடியும் அவங்கள அடிச்ச அந்த ஹஸ்பண்டையும் உட்கார வச்சு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. பாவம் அந்த லேடி, இவன் டெய்லி இதே மாதிரிதான் அடிச்சுக்கிட்டே இருக்கான், என்ன என் குழந்தைய ரொம்ப டார்ச்சர் பண்றான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி அவனை இனிமே குடிக்க விடாம தடுக்கிறது, அவனுக்கு என்ன மெடிசன் கொடுக்கறது அப்படின்னு அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம், பரவாயில்ல இந்த பொண்ணு நல்லா படிச்ச பொண்ணு, மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அதனாலதான் இவ்வளவு நல்லா நடந்துக்கிறான், இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு ஹீரோ நல்லா கொடுத்து வச்சவன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கு. கொடுத்து வச்சவனா? ஆனா அவ இப்ப இங்க வந்திருக்கிறதே அவன் கூட டிவோர்ஸ் வாங்குறதுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சிரிக்க ஹீரோக்கு இதெல்லாம் கேக்குது. ஹீரோக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சாரி, அவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேக்குறான், உனக்கு எதுவும் என் மேல கோவம் இல்லையா அப்படின்னு கேட்க, எனக்கு எதுக்கு உன் மேல கோவம் வரப்போகுது அப்படின்னு ஹீரோ சொல்றான். இல்ல, என்னால உனக்கு இப்ப பிரச்சனை தானே அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உண்மையை சொல்ல போனா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்குது நீ அவங்களை இந்த மாதிரி காப்பாத்துனது அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்புறம் உங்ககிட்ட திடீர்னு எப்படி சேஃப்டி பின் வந்துச்சு, நீ எப்பவுமே சேஃப்டி பின் வச்சிருப்பியா அப்படின்னு ஹீரோ கேட்க, ஆமா அப்படின்னு அவளும் சொல்றான். அப்புறம் ஹீரோயின் சொல்றான், சேஃப்டி பின் இல்லைன்னா என்ன, கையில என்ன இருக்குதோ அதே ஒரு வெப்பனா யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான், இந்த மாதிரி யாராச்சும் டொமஸ்டிக் வயலன்ஸ் கொடுத்தா அதெல்லாம் வாங்கிட்டு சும்மா இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயின் சொல்றான், இத்தனை நாள் உன் கூட இருந்ததுல எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது, நீ மத்தவங்கள மாதிரி கிடையாது, நீ ரொம்ப நல்லவ அப்படின்னு ஹீரோவை பத்தி ரொம்ப பெருமையா சொல்றான். ஆனா இருந்தாலும் அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே இன்னுமே அவங்க 2 பேரையும் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் கூட ஒரு ஆன்டி அடிக்கடி பேசுவாங்கல்ல, அந்த ஆன்டி ஹீரோ கிட்ட என்ன விஷயம் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, இல்ல அவ இப்பயும் என்கிட்ட டிவோர்ஸ் தான் எதிர்பார்க்கறா அப்படின்னு ஹீரோ சொல்றான். சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு அந்த ஆன்டி சொல்றாங்க. அப்புறம் ஹீரோ கேன்டீனுக்கு போய் ஹீரோயின் அன்னைக்கு நூடுல்ஸ் சாப்பிடல, ஸோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவளுக்கு சாப்பாடு சமைக்கணும்னு அங்க ஒர்க் பண்ற ஆளுக்கிட்ட எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு சமைச்சு கொடுக்க சொல்ல அவரும் சொன்ன மாதிரி நல்ல சாப்பாடை சமைச்சு கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு ஹீரோ ரூமுக்கு வரான். அதை கொண்டு போய் ஹீரோயின் கிட்ட காட்டலான்னு பார்த்தா ஹீரோயின் அவ பாட்டுக்கு டக்குன்னு அதை புடுங்கிட்டு போய் வா சாப்பிடலான்னு சொல்லி ஓப்பன் பண்றான். அதுக்குள்ள ரைஸும் கூட கொஞ்சம் மீட்டும் இருக்குது. அதை பார்த்து ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அப்புறம் அவங்க 2 பேருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு பிடிச்ச பீஸா ஹீரோயின் அவளுக்கு எடுத்து கொடுக்க, அதே மாதிரி ஹீரோயினுக்கு பிடிச்ச பீஸா ஹீரோ எடுத்து கொடுக்குறான். அப்போ அவங்க 2 பேருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏதோ நம்ம ரொம்ப வருஷம் கல்யாணம் பண்ணி ஒன்னா வாழ்ந்த மாதிரி நடந்துக்கிறோம்ல அப்படின்னு 2 பேருமே சந்தோஷப்படுறாங்க. அப்ப ஹீரோ கேக்குறான், உண்மையிலுமே எதுக்கு நீ என்கிட்ட டிவோர்ஸ் கேக்குற, உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு கேட்க, அப்ப ஹீரோயின் சொல்றான், நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன், நான் உங்களை பிடிக்காமலாம் டிவோர்ஸ் வாங்கலாம், ஆக்சுவலா நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணதுல இருந்து மீட் பண்ணவே இல்லை, எனக்கு என் லைஃபை இப்படி வாழணும்னு ஆசை இல்லை, எனக்கு என் லைஃபை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அதை என்ஜாய் பண்ணணும், அதுக்காக தான் நான் டிவோர்ஸ் கேட்கறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றான், நான் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்க ட்ரை பண்றேன், என்ன நீ உன் புருஷனா ஏத்துக்குவியா அப்படின்னு கேட்க ஹீரோயினுக்கு என்னடா அவன் இப்படி சொல்றானே அப்படின்னு ஒரு மாதிரி இருக்குது. அப்ப ஹீரோயின் சொல்றான், இல்ல எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இப்ப எனக்கு இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்ய தெரியாது, எனக்கு சமைக்க தெரியாது, வீடு பெருக்க தெரியாது, கூட்ட தெரியாது அப்படின்னு சொல்லி சும்மா போய் சொல்றான். அதுக்கு ஹீரோ என்ன பண்றான், நீ ஒன்றும் கவலைப்படாத,
உனக்காக எல்லாமே நான் பண்றேன். உனக்கு நான் சமைச்சு கொடுக்குறேன், உனக்கு நான் துணி துவைச்சு கொடுக்குறேன், உனக்காக நான் எவ்வளவு காசு வேணுமோ நான் தரேன், நான் உனக்காக நிறைய காசு கூட சேர்த்து வச்சிருக்கேன், என்ன நீ ஒரு ஹஸ்பண்டா ஏத்துக்க மாட்டியா அப்படின்னு ஹீரோ கெஞ்சுற மாதிரி கேக்குறான். அப்ப ஹீரோயினுக்கு என்னடா இப்ப என்ன சொல்றது அப்படின்னு புரியாம, சரி நீ சொல்றது ஓகே தான், வேணும்னா நம்ம ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்ச நாள் அவங்க 2 பேரும் இந்த ரிலேஷன்ஷிப்பை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அப்புறம் அவங்க 2 பேரையும் பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருந்தாலும் இப்ப அவளோட ஸ்டடீஸ் முடிஞ்சிருச்சாமா. இப்ப வந்து ஸ்கின் கேர் பிராண்ட்ஸ் எல்லாம் சேல் பண்ற பிளான்ல இருக்காளாமா. அதை பத்தியே ஒரு பெரிய பிசினஸ் நடத்த போறா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் பக்கத்துல வந்து ஹீரோட கண்ணத்தை பிடிச்சு லைட்டா கிள்ளிட்டு, நீ ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஒரே வெக்கமா வருது. நான் சொல்ற பேச்செல்லாம் கேட்கறேன், நீ ரொம்ப ஒபீடியண்டா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல அவனுக்கு வெக்கத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. நான் போய் இந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கழுவி கொண்டு வரேன் அப்படின்னுட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு அங்க இருந்து போயிடுறான். அப்புறம் அடுத்த சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களுடைய ரூம்க்கு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ அவளை புதுசா இன்னொரு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அந்த வீட்டுல அவளுக்கு பிடிச்ச மாதிரி பாத்ரூம் எல்லாம் தனியா இருக்குது, அங்க தண்ணி எப்பயும் வரும்னு சொல்லி அவளுக்கு அந்த புது வீட்டை அவன் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அவன் இவளுக்காக இந்த மாதிரி எஃபர்ட் போட்டு புதுசா இன்னொரு வீடு பார்த்து கொண்டு வந்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவளும் அதெல்லாம் ஜாலியா தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல அவங்க 2 பேரும் கிச்சன்ல ஒன்னா இருக்காங்க. என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றான், நீ ஒண்ணும் பண்ண வேணாம், நானே உனக்காக எல்லாமே பண்றேன் அப்படின்னுட்டு அவளை உட்கார வச்சுட்டு இவனே எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கான் சமைக்கிறதுக்காக. அப்ப ஹீரோயின் அவனையே ஆச்சரியமா பாக்குறான். பரவாயில்லையே, நீ இந்த வேலையெல்லாம் நல்லா பண்றியே அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, எனக்கு சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் எனக்கு லீவ் கிடைக்கட்டும், நான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதுமே ஹீரோயின் லைட்டா பயந்துடுறான். இது எனக்கு கொஞ்சம் ஒரு வேலை இருக்குது அப்படின்ட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். அப்ப ஹீரோக்கு நம்ம அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொன்னது கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சோம், அதான் பயந்துட்டு போயிட்டா போல அப்படின்னு ஃபீல் பண்றான். அப்புறம் அவன் சமைச்ச திங்ஸ் எல்லாம் ஹீரோயினுக்கு கொடுத்து சாப்பிட சொல்றான். ஹீரோயின் அதை ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிடுறான். ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ஹீரோவை பாராட்டுறான். ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே அவ சாப்பிட்றத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். இதே மாதிரி உனக்கு நாளைக்கு என்ன வேணும்னு சொல்லு, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, நீ என்ன சொன்னாலும் நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அப்படி இல்ல, எனக்கு எல்லாமே பிடிக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இல்லையே எனக்கு உன்னை பத்தி தெரியும், உனக்குதான் நூடுல்ஸ் பிடிக்காதுல்ல அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஆமாம் ஆனா நூடுல்ஸ் தவிர மத்த எல்லாமே நான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோ வந்து ஹீரோயினோட துணியும் சேர்த்து காய போட்டுட்டு இருக்கான். அவனே எல்லாமே துவைச்சிருக்கான் போல. அப்ப ஹீரோயின் கேக்குறான், என் துணியை நீ துவைச்சு அப்படின்னு கேட்கும். ஆமா, துவைக்கும் போது வந்துச்சு, அதான் துவைச்சிட்டேன், இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோயின் சொல்றா, பரவாயில்லையே, எனக்கு சமைக்க தெரியலன்னு சொன்னா நீயே சமைக்கிறேன், எனக்கு சேர்த்து துணியெல்லாம் துவைச்சு போடுறேன், அப்படின்னா நீ உண்மையிலேயே ரொம்ப நல்ல பையன்தான், நான் சொல்ற பேச்செல்லாம் கேக்குற அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஒரே வெக்கமா வருது. அப்படின்னா நான் சொல்ற பேச்ச நீ கேட்பியா அப்படின்னு ஹீரோ கேட்க, ஹீரோயின் நான் கேட்கிறேனே அப்படின்னு சொல்றான். சரி நீ போய் தூங்கு, மத்த இருக்கிற லாண்ட்ரி வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டே உள்ள தூங்க போயிடுறான். அப்ப ஹீரோயினுக்கு ஓவரா வெக்கப்படுறானே இவனை லைட்டா டீஸ் பண்ணி பாக்கலான்னு பார்த்தா ரொம்பவே வெக்கப்படுறான் அப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சு வரும்போது அங்க ஆல்ரெடி ஹீரோ ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்து ஹீரோயினுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குது. பரவாயில்லையே, இவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாவும் இருக்கான், நல்லா ஹார்ட் ஒர்க்கும் பண்றான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, பரவாயில்லையே காலையில எக்ஸசைஸ் பண்றியே அப்படின்னு ஹீரோயின் சொல்ல உடனே ஹீரோ எந்திரிச்சு பக்கத்துல வரான். அப்ப ஹீரோயின் சொல்றான், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, நம்ம 2 பேரும் பார்த்து பேசி பழகி கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள உனக்கு என்ன அவ்வளவு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க ஹீரோ பதில் சொல்லாம பக்கத்துல கிஸ் பண்றதுக்கு வரான். அப்படி அவங்க 2 பேருமே கிஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள அங்க ஒருத்தன் ஓடி வந்து, சார் ஒரு முக்கியமான விஷயம், சீக்கிரம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். என்ன விஷயம் அப்படின்னு ஹீரோ கேட்க, பார்டர்ல புதுசா யாரோ ஒரு குட்டி பையன் வந்திருக்கான், அவன் ஃபாரின் பையன் மாதிரி இருக்கான், அவன் யாரு, எங்க இருந்து திடீர்னு வந்தான்னு சொல்லி எதுவும் புரியல, நீங்க வாங்க அப்படின்னு ஹீரோவை கூப்பிடும். ஹீரோ அந்த பையனை பார்க்க வரான். அந்த பையன் பாக்குறதுக்கு ஏதோ ஃபாரினர் பையன் மாதிரி இருக்கான். யாரோ அந்த பையனை இங்க கொண்டு வந்து விட்டுருக்காங்களா இல்ல எப்படி அந்த பையன் இங்க வந்தான்ற விஷயம் தெரியல. எல்லாரும் சேர்ந்து அந்த பையனை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பையன் இங்கிலீஷ்ல பேசுறான். அங்க இருக்கிற யாருக்குமே இங்கிலீஷ் தெரியல. சோ இப்ப எப்படிடா இதை சமாளிக்கிறது அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் ஹீரோயின் சொல்ற, எனக்கு இங்கிலீஷ் நல்லாவே தெரியும் அப்படின்னு. அப்புறம் ஹீரோயின் தனியா போய் அந்த குட்டி பையன்கிட்ட பேசிட்டு வர வெளியில எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, இவ மெடிக்கல் ஸ்டூடெண்டாவும் இருக்கா, இவளுக்கு இங்கிலீஷும் நல்லா பேச தெரிஞ்சிருக்குது, ரொம்ப டேலண்டா தான் அவனோட பொண்டாட்டி அப்படின்னு எல்லாருமே ஹீரோவை பார்த்து பெருமையா சொல்றாங்க. அப்புறம் ஹீரோயின் பேசிட்டு வெளியில வரும்போது என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, ஆக்சுவலா அந்த குட்டி பெண்ணோட பேரண்ட்ஸ் அங்க டூரிஸ்டா வந்திருக்காங்க, அந்த நேரத்துல அந்த பையன் அங்க மிஸ் ஆயிட்டு இருக்கான்.
ஸோ அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு அந்த குழந்தைய அவங்களே வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. அப்ப ஹீரோயின் அந்த பையன் கொஞ்ச நாள் இங்க தங்கணும் இல்ல. ஸோ அந்த பையனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எங்க போய் வாங்குறது? இவங்க இருக்கிறதே ஆர்மி பார்டர் இல்ல. என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது அவதான் ஒரு ஆன்டி கிட்ட அடிக்கடி பேசுவாள். அந்த ஆன்ட்டிய பார்க்க போறான். அந்த ஆன்ட்டி கிட்ட உங்ககிட்ட பழைய குழந்தைங்க ட்ரெஸ் எல்லாம் இருந்தா கொடுங்கல அப்படின்னு கேட்க ஆன்ட்டி தரேன்னு சொல்றாங்க. இருந்தாலும் நான் உங்ககிட்ட சும்மா வாங்க முடியாது, அதுக்கு பதிலா இதெல்லாம் வச்சுக்கோங்க அப்படின்னு அவகிட்ட இருக்கிற அந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் கொடுக்குறான். இல்ல பரவாயில்ல, இதெல்லாம் தேவையில்லை, நான் உனக்கு சும்மாவே கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் என்னால உங்ககிட்ட அதெல்லாம் சும்மா வாங்க முடியாதுன்னு சொல்லி அவகிட்ட இருக்கிற திங்ஸை கொடுத்துட்டு ஆன்ட்டி கிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாம் அவ வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த குட்டி பையனை கூட வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கான். அந்த குட்டி பையனுக்கு சமைச்சு கொடுக்குறான். அந்த குட்டி பையனும் அவளும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ உள்ள வர, அமைதியா பேசுங்க, இப்பதான் குட்டி பையன் தூங்கி இருக்கான் அப்படின்னு சொல்ல, எங்க தூங்குனா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். அவன் பெட்ல படுத்திருக்கா அப்படின்னு சொல்ல, நீ வா, நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஹீரோவில் தனியா கூட்டிட்டு போய் அந்த பையனுடைய அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களாமா. இப்ப அவங்க சிட்டில இருக்கிறாங்க. ஸோ இப்ப சிட்டில போய் இந்த குட்டி பையனை அவங்க அம்மா அப்பா கிட்ட விட்டுட்டு வரணும். ஆனா இப்ப ஹீரோக்கு இங்க முக்கியமான வேலை இருக்கிறதால ஹீரோ கூட வர முடியாது. அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு ஹீரோயின் கண்டிப்பா தேவை, ஏன்னா அவளுக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் தெரியும். ஸோ ஹீரோயின் மட்டும் அங்க தனியா போக வேண்டிய சுச்சுவேஷன் வருது. ஹீரோ சொல்ல, ஹீரோயின் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ அவகிட்ட கொஞ்சம் காசு எடுத்து கொடுத்து, இந்த இதை வச்சுக்கோ, இது நான் சேர்த்து வச்ச காசு, நீ சிட்டிக்கு போறல, உனக்கு என்ன வேணுமோ உனக்கு பிடிச்சதை அங்க வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அப்ப ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷமா இருக்குது. பரவாயில்லையே, எனக்காக நீ இவ்வளவு பண்றீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்ப ஹீரோ மறுபடியும் ஒரு டைம் சொல்றான், நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு இந்த டிவோர்ஸ் வாங்குறதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. நம்ம 2 பேரும் மறுபடியும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், என்ன நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அதுக்கு ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் சொல்றான். இந்த தடவை உண்மையிலுமே ஹீரோயின் உண்மையாதான் சொல்றான். ஏன்னா போன டைம் சும்மா ஹீரோட வாய் அடைக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லியிருப்பான். இப்ப அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. அவளை நம்ம 2 பேர் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்றான். அடுத்த நாள் காலையில ஹீரோயின் தூங்கி எந்திரிக்கும் போது ஆல்ரெடி ஹீரோ அங்க உட்காந்துட்டு இருக்கான். பக்கத்திலே அந்த குட்டி பையனும் உட்காந்துகிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினும் சிட்டிக்கு போயாகணும் அந்த குட்டி பையனை அவங்க அம்மா அப்பா கிட்ட விடுறதுக்காக. அப்ப ஹீரோயின் மட்டும்தானே கூட போறான், ஹீரோ கூட போல, ஏன்னா அவனுக்கு முக்கியமான வேலை இருக்கு. ஸோ இப்போ சிட்டிக்கு போறான்றதால அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் கூடவே அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அவளுக்கு வாட்டர் பாட்டில் அதெல்லாம் எடுத்து வச்சு அவளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவன் சிட்டிக்கு போறான். வெறும் அந்த பையனை மட்டும் விட்டுட்டு வராம கொஞ்ச நாள் அங்கேயே அவ தங்கி இருக்க போறா போல. அவளுக்கு என்னமோ அங்க வேலை இருக்குது. ஸோ அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே வந்து அவளை வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ வேற வழி இல்லாம தான் அவளை வழி அனுப்பி வைக்கிறான். ஏன்னா அவனுக்கு இங்க வேலை இருக்குது, அவனால ஹீரோயின் கூட போக முடியல. அப்புறம் ஹீரோயினோட வண்டி அங்க இருந்து கிளம்ப அதுக்குள்ள ஹீரோட முகம் ஒரு மாதிரி மாறிடுது. அங்க இருக்கிற பெரிய ஆபீசர் ஹீரோவை கிண்டல் பண்றாரு. என்ன அதுக்குள்ள உன் முகம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல, ஆமா, என்னால எப்படி அவளை பிரிஞ்சிருக்க போறோன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, எல்லாம் மாறிடும் கூடிய சீக்கிரம், கவலைப்படாத அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் சிட்டிக்கு வந்து அந்த பையனுடைய அப்பா அம்மா கிட்ட அந்த பையனை சேர்த்துடுறான். அந்த பையனுடைய அப்பாவும் அவகிட்ட ரொம்ப ஹாப்பியா தேங்க்ஸ் சொல்லிட்டு போறாங்க. அப்ப அங்க இருக்கிற 2 பேர் ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறாங்க. நீ யாருமா அப்படின்னு பேசும்போது அவளோட விஷயத்த பத்தி எல்லாம் சொல்றான். அவளுடைய ஃபேமிலி நேமும் அவளுக்கு கல்யாணம் பண்ண விஷயத்த பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப அவளுடைய ஃபேமிலி விஷயம் அவங்களுக்கு தெரியுது. அதாவது இவ யாரோட வீட்டு மருமக அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுது. பரவாயில்லையே, இவங்க குடும்பத்துடைய மருமக ரொம்ப டேலண்டடான பொண்ணா இருக்காளே அப்படின்னு பேசிக்கிறாங்க. அந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோடைய தாத்தாவோட காதுக்கும் போகுது. அவரும் அவருடைய மருமக இந்த மாதிரி ரொம்ப டேலண்டடான வேலையெல்லாம் பாக்குறா அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்பவே பெருமைப்படுறாரு. ஆனா அவரும் இது வரைக்கும் ஹீரோயினை நேர்ல பார்த்தது கிடையாது. அதே நேரம் இங்க ஹீரோயினுக்கு சிட்டில ஒரு ஃப்ரெண்டும் இருக்கா போல. அவ ஃப்ரெண்டு கூட உட்காந்து அவ ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கா. அவளோட ஹஸ்பண்ட் பத்தியும், ஹஸ்பண்ட் கூட அவ டிவோர்ஸ் வாங்குறதுக்காக அங்க போனது, அதுக்கப்புறம் அவன் கூட அவளோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறினது, அதை பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே நேரம் இங்க ஹீரோ பார்டர்ல தனியா உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் ஹீரோயினை ரொம்பவே மிஸ் பண்றான். ஹீரோயின் அவனுக்காக எழுதின லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் ஃபேஸ் ரொம்ப சோகமா இருக்குது. அதை பார்த்து அந்த மற்ற சோல்ஜர்ஸ் எல்லாம் அவனை கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. பாரு, பாவம், அவரோட ஒய்ஃபை ரொம்ப மிஸ் பண்றாரு போல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் ஹீரோயின் பக்கத்துல இல்லாததால கொஞ்ச நாள் வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லி அவனோட வீட்டுக்கு வந்திருக்கான். அவனை பார்த்த பேரண்ட்ஸ் 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.
அவனை பார்த்ததுமே என்னடா எங்களோட மருமகளை கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்க, ஆனா அவன் சும்மா போய் சொல்றான், இல்ல எனக்கு உங்க மருமக எங்க இருக்கான்னு தெரியல அப்படின்னு சும்மா போய் சொல்லிடுறான். அப்ப அதே நேரத்துல கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் இந்த வீட்டுக்கு வரான். என்னன்னா ஹீரோயின் ஒரு டாக்டர் தானே, அதே வீட்டுல இருக்கிற ஹீரோவுடைய அக்காக்கு அவ ட்ரீட்மெண்ட் பண்ண வந்திருக்கான். ஆனா ஹீரோயினுக்கு அது ஹீரோவுடைய வீடுன்னு தெரியாது. ஹீரோவுடைய அக்காக்கு ஏதோ முதுகு வலி போல, சோ அவ ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோடைய அக்காவுக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சி போயிடுது. ஆனா அவளுக்கும் தெரியாது அது ஹீரோடைய பொண்டாட்டின்னு. அப்புறம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க கீழே 4 பேருமே ஒண்ணா உட்காந்து ஃபேமிலியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறா. சரி நான் வரேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அப்ப ஹீரோ அங்கதான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினோட வாய்ஸை கேட்டதுமே அவன் திரும்பி பாக்குறான். அப்பதான் ஹீரோயினும் ஹீரோ அங்க இருக்கிறத நோட்டீஸ் பண்றான். நீங்க எங்க இங்க அப்படின்னு ஹீரோயின் அவனை பார்த்து கேட்க, அடுத்த சீன்ல எல்லாருமே ஒன்னா ஃபேமிலியா உட்காந்துருக்காங்க. இப்ப ஹீரோயின் தான் அவங்க வீட்டு மருமகன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு போல. எல்லாருக்குமே ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிருக்குது. எல்லாருமே அவங்ககிட்ட ரொம்ப நல்லா பேசுறாங்க. நீ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டாமா, எங்களுக்கு இந்த விஷயம் தெரியலையே, பரவாயில்ல நீ ரொம்ப டேலண்டடா இருக்க அப்படின்னு சொல்லி அவளை எல்லாருமே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோடைய அக்காவும், ஆமா இவன் எனக்கு நல்லாவே ட்ரீட்மெண்ட் பண்ணான், இவன் ரொம்பவே டேலண்டடான பொண்ணு தான், ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு அவளை ரொம்ப ஓவரா பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல ஹீரோடைய தாத்தா வராரு. அவரோட தாத்தாக்கு இவர் தான் நம்ம வீட்டு மருமகளாமா அப்படின்னு ஹீரோயினை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க, அப்புறம் ஹீரோயின் கிட்ட நல்லாவே பேசுறாரு. அப்ப ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவன் கையில லைட்டா கை வைக்க, அப்ப எல்லாரும் ஹீரோ பார்த்து கிண்டல் பண்றாங்க. பாரு கல்யாணமே வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், ஆனா அவ பொண்டாட்டிக்கு எப்படி சப்போர்ட் பண்றான் பாரு, பொண்டாட்டி எப்படி பாத்துக்கிறான் பாரு அப்படின்னு எல்லாருமே உன்னை கிண்டல் பண்றாங்க. அப்புறம் அவங்க லைஃப்ல நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோடைய பேரண்ட்ஸ் கேக்குறாங்க, நீ உண்மையை சொல்லும், எங்க பையனை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும். அப்ப ஹீரோயின் உண்மையை சொல்றான், ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் இவரை பார்க்க வந்ததே இவர்கிட்ட டிவோர்ஸ் கேட்கறதுக்காகத்தான். ஆனா அதுக்கப்புறம் அவர் கூட பழகி எனக்கு இப்ப அவரை பிடிச்சு போச்சு அப்படின்னு நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றான். அப்ப அங்க வால் கிளாக்ல பெல் அடிக்குது. ஐயோ டைம் ஆயிடுச்சு, எனக்கு இப்ப ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு, நான் கிளம்பணும் அப்படின்னுட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்ப எல்லாருமே வெளியில வந்து அவளை வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப அங்க இன்னொரு லேடி வந்து, யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்க, அவதான் என்னோட மருமக அப்படின்னு அந்த மாமியார் ரொம்ப பெருமையா ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும். பரவாயில்ல அவங்க மருமக ரொம்ப அழகா இருக்காளே அந்த ஆன்டி சொல்ல, உடனே ஹீரோக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. அப்புறம் ஹீரோயின் அவளோட ரூமுக்கு வந்துடுறான். அவளோட ஃப்ரெண்டு கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னால நம்பவே முடியல, என்னுடைய சொந்த ஹஸ்பண்ட் வீட்டுக்கு நான் ட்ரீட்மெண்ட்க்கு போயிருக்கேன், என் ஹஸ்பண்டோடைய அக்காவுக்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன், பாரு இதைத்தான் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க போல அப்படின்னு ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் மறுபடியும் ஹீரோ கூட அங்க இருந்து கிளம்புறான். போறதுக்கு முன்னாடி அவ ஃப்ரெண்டு கிட்ட பாய் சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் கார்ல ஒன்னா போயிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் மறுபடியும் பார்டருக்கு போயிட்டு இருக்காங்க போல. அதான் ஹீரோயினையும் கூடவே கூட்டிட்டு போறான். ஆனா பார்டருக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்து ஹீரோட வீட்டுக்கு போறாங்க ஒரு டைம். அப்ப ஹீரோவுடைய அம்மா ரொம்ப ஹாப்பியா அவளை வந்து உள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் ஹீரோடைய அப்பாவும் அம்மாவும் ஹீரோயின் கிட்ட தனியா பேசுறாங்க. அவகிட்ட எங்க பையன் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு பேசி அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு அவங்க அங்கேயே தங்க வேண்டியதா வருது. அப்ப ஹீரோயினுக்கு, நீ மேல இருக்குல்ல அந்த ரூம்ல தங்கிக்கோமா அப்படின்னுட்டு ஹீரோடைய அப்பா அம்மா அவளை மேல அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அங்க போய் அவ கதவை திறந்து பார்த்தா அங்க ஆல்ரெடி ஹீரோ தங்கி இருக்கான். வேணுமனே தான் அவங்க பிளான் பண்ணி 2 பேரையும் ஒரே ரூம்ல தங்க வச்சிருக்காங்க. அப்ப ஹீரோவை பார்த்ததுமே, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு அவ வெளியில போக போறான். ஆனா ஹீரோட திங்ஸ் எல்லாம் அங்க இருக்கிறத பார்த்ததுமே, உங்க அம்மா அப்பா வேணும்னே தான் என்னை அனுப்பி வச்சிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல நானும் இங்கேயே தங்குறேன், நீ அங்க படு நான் இங்க படுக்கிறேன் அப்படின்னு அந்த பெட்டே 2 பேரும் பாதி பாதியா பிரிச்சுக்கிறாங்க. சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு ஹீரோயின் போய் குளிச்சுட்டு வர, ஹீரோ அந்த பெட்ல உட்காந்துகிட்டா இருக்கான். அப்ப ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு, என் முடியெல்லாம் ஈரமா இருக்கு, கொஞ்சம் தொடச்சு விட அப்படின்னு டவல் கொடுக்கும். ஹீரோவும் அந்த டவலால ஹீரோயினோட முடியெல்லாம் தொடச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் ஏதோ புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன புக்கு படிக்கிற அப்படின்னு ஹீரோ கேட்கும். இது வந்து பியூட்டி டெக்னாலஜி பத்தின புக்கு அப்படின்னுட்டு ஹீரோயின் அதை படிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோனோட முடிய காய வச்சுக்கிட்டு இருக்கான்ல. அப்ப ஹீரோயின் பக்கத்துல போனதாலே என்னவோ அவனுக்கு ஒரு மாதிரியாக ஹீரோயின் அதை நோட்டீஸ் பண்ணிடுறான். என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, ஒண்ணும் இல்லையே அப்படின்னு அவன் சமாளிக்கிறான். சரி நம்ம 2 பேரும் தூங்கலாம் அப்படின்னுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு 2 பேருமே தூங்குறாங்க. அவங்க 2 பேருக்குமே அந்த இடம் ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்குன்னு தெரியுது. அப்ப ஹீரோ சொல்றான், நான் வேணா போய் வெளியில படுத்துக்குவேன், நீங்க கம்ஃபர்டபுளா தூங்குவல்ல அப்படின்னு ஹீரோ கேட்க, இல்ல அதெல்லாம் வேண்டாம் நீங்களும் இங்கே படுங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். அப்புறம் 2 பேருமே ஒன்னா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் அவனுடைய ஆர்மி லைஃப்பை பத்தி கேட்கிறா. நீ எப்ப ஃபர்ஸ்ட் பார்டருக்கு போன அப்படின்னு கேட்க, எனக்கு 18 வயசா இருக்கும்போது நான் போனேன்னு ஹீரோ சொல்றான். பரவாயில்லையே, அவ்வளவு சின்ன வயசா இருக்கும்போது நீ போனியா, உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேட்க, ஸ்டார்டிங்ல பயமா தான் இருந்துச்சு,
ஆனா இப்ப எனக்கு பயமா இல்ல அப்படின்னு ஹீரோ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயின் பாட்டுக்கு அவ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கான். ஹீரோவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு எனக்கு உன்னை பார்க்க ரொம்பவே பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்ல, ஆனா ஹீரோ வச்ச கண்ணு வாங்காம அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன விஷயம் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, எனக்கு இப்போ உன்னை ஹக் பண்ண போல இருக்கு அப்படின்னுட்டு ஹீரோ பக்கத்துல வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே ரெண்டு பேருமே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில தூங்கி எந்திரிக்கும் போது ஹீரோ ஆல்ரெடி குளிச்சுட்டு ரூம்குள்ள வரான். அப்ப ஹீரோவோட ஒரே ஒரு பட்டன் தான் கழண்டு இருக்குது. அத உடனே இங்க பாரு உன் பட்டன் கழண்டு இருக்கு, பட்டனை போடு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அவனும் நல்ல பையன் மாதிரி பட்டன் போட்டுக்கிறான். சாரி நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன்ல, எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஹீரோயின் தயங்கிக்கிட்டே கேட்க, யாரும் உன்னை பத்தி எதுவும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயின் தயங்கிக்கிட்டே, நான் உனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி மாதிரியே நடந்துக்க மாட்டேன்ல, எந்த வேலையும் செய்ய மாட்டேன்ல அப்படின்னு கேட்க, நீ எதுக்கு கவலைப்படுற, நான் தான் உனக்கு எல்லாமே பண்றேன்ல, உனக்கு உன் துணியெல்லாம் நானே துவைச்சு கொடுப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினுக்கு உடனே வெக்க வந்துடுது. அப்ப ஹீரோயின் அவ வச்சிருக்க பிளானை பத்தி எல்லாம் சொல்றான். அவளுக்கு ஒரு ஸ்கின் கேர் பிராண்ட் ஓபன் பண்ணணும்னு ஆசை, அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கும் போறாங்க. அந்த ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அந்த பிசினஸ் ஆரம்பிக்க போறா போல, ஏதோ ஸ்கின் கேர் பிசினஸ். அப்ப நீ இங்கேயே என் கூட இருந்து பிசினஸ் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவளோட ஃப்ரெண்டு சொல்ல, என்ன பண்றது, நாங்க ரெண்டு பேரும் புதுசா கல்யாணம் ஆனவங்க, அப்படி என் புருஷனை தனியா விட்டுட்டு வர முடியாதுல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். அடுத்து ஹீரோயினும் ஹீரோடைய அக்காவை மீட் பண்ண வரா. ஹீரோடைய அக்காவுமே எந்த ஈகோவும் பார்க்காம ஹீரோயின் கிட்ட ரொம்ப நல்லா பேசுறாங்க. ஆனா இப்ப ஊருக்குள்ள ஏதோ ஒரு ஆபத்தான டிசீஸ் பரவிக்கிட்டு இருக்காமாம், அது ரொம்ப ஈஸியா பரவும், ஸோ நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு ஹீரோட அக்கா சொல்லி அனுப்புறாங்க. இப்ப ஹீரோ அங்க இல்ல, ஹீரோ மட்டும் தனியா பார்டருக்கு போயிட்டான் போல. ஹீரோயின் இங்க ஹீரோவுடைய வீட்டுலதான் தனியா தங்கி இருக்கா. அப்ப நைட்டெல்லாம் அவளுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அப்ப திடீர்னு ஹீரோயினோட மாமனார் அங்க வந்து அவளுக்கு கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, அவ போய் போன் அட்டன் பண்ணி பேசுறான். அப்ப ஹீரோ இருக்கான்ல, அந்த இடத்துலயும் அந்த டிசீஸ் எல்லாம் ஃபுல்லா பரவிட்டு இருக்கு போல. ஸோ அங்க ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு ஹீரோயினை வர சொல்றாங்க. ஏன்னா அவளும் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அவளும் ஒரு டாக்டர் தானே. ஸோ அவளை கூப்பிடுறாங்க. அவ உடனே நான் கிளம்பி வரேன் அப்படின்னு ஓகே சொல்லிடுறான். என்ன விஷயமா அப்படின்னு மாமனார் கேட்க, நான் இப்ப உடனே அங்க கிளம்பி போகணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். அங்க போனதுமே அங்க நிறைய பேர் ஆல்ரெடி அந்த டிசீஸ்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களெல்லாம் அங்க அட்மிட் பண்ணிருக்கு. ஹீரோயின் உடனே அவளோட ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுது. ஹீரோ அங்கதானே இருக்கான். ஹீரோவுக்கு அந்த டிசீஸ் பரவிடுச்சு போல. அதை கேட்ட ஹீரோயின் ரொம்பவே ஒரு மாதிரி உடஞ்சு போயிடுறான். என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க, ஆமா நாங்க என்ன பண்றது, அவருக்கும் தான் அந்த டிசீஸ் பாதிக்கப்பட்டிருக்காரு, அவரை இங்கதான் அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு அழுக வந்துடுது. உடனே ஹீரோவை பார்க்கணும்னு சொல்லி அவ அங்க ஹீரோ கிட்ட போறான். மாஸ்க் தான் போட்டிருக்கான். ஹீரோயின் தூரத்துல இருந்து வரதை பார்த்துட்டு ஹீரோயின் ஓடி வர ஹீரோவை கட்டி பிடிக்கிறதுக்காக, ஆனா ஹீரோ இல்ல வேண்டாம் அங்கே நில்ல அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு உடனே அவன் மாஸ்க் போட்டுக்கிறான். ஆனா ஹீரோயின் அதை பத்தி எல்லாம் பயந்த மாதிரி இல்ல, பக்கத்துல வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சுக்கிறான். ஏங்க இப்படி பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு ஹீரோயின் கேட்குறான். இல்லை பரவாயில்ல, உன் நல்லதுக்காக நான் சொல்லலை அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்காக ஒரு நல்ல மருந்து கண்டுபிடிப்பேன், உங்களை நான் எப்படியாச்சும் காப்பாத்திடுவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோக்கு இருமல் வருது. அவள் அப்போ இருமும் போது கூட ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு தான் இருமுறான். ஹீரோக்கு செம்ம ஃபீவரா இருக்குது. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதை பத்தி நான் காலேஜ்ல படிச்சிருக்கேன், கூடிய சீக்கிரம் நான் உங்களை காப்பாத்திடுவேன் பாருங்க அப்படின்னு சொல்ல, நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். அப்புறம் ஹீரோயின் அவளுக்கு தெரிஞ்ச மெடிசன் எல்லாம் வச்சு அவ புதுசா ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறான். அந்த மருந்து கொடுத்தா யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஜுரம் கம்மியாயிடும், 36 ஹவர்ஸ்ல அவங்களோட உடம்பு ஃபுல்லா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி இப்ப சொல்றான். அப்புறம் அந்த மருந்தை கண்டுபிடிச்சு அங்க இருக்கிற பேஷண்ட்ஸ் கிட்ட கொண்டு வந்து அதை பத்தி சொல்றான். ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுறாங்க. யாருமே புதுசா ஒரு மருந்து கண்டுபிடிச்சா அதை எடுத்துக்க கொஞ்சம் பயப்படுவாங்கல்ல. அப்ப ஹீரோ அங்கதானே இருக்கான். ஹீரோ என்ன சொல்றான், என் பொண்டாட்டி மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவ எது பண்ணாலும் கரெக்டா தான் பண்ணுவான், ஸோ ஃபர்ஸ்ட் அவ வந்து என்ன வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஹீரோ நம்மளை இந்த அளவுக்கு நம்புறானே அப்படின்னு அவ ரொம்பவே ஹாப்பி ஆகுறான். அப்புறம் ஹீரோக்கே ஃபர்ஸ்ட் அந்த மெடிசனை இன்ஜெக்ஷனா பண்ணி விடுறான். கொஞ்ச நேரத்திலே ஹீரோவுடைய ஃபீவர் கம்மி ஆயிடுது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படின்னா ஹீரோயின் கண்டுபிடிச்சிருக்க மருந்து உண்மையான மருந்து தான், இதை நம்ம எல்லாருக்குமே கொடுக்கலாம் அப்படின்னுட்டு அங்க இருக்கிற நர்ஸு கிட்ட அது என்ன மருந்து, அதை எப்படி எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அங்க இருக்கிற எல்லாருக்குமே அந்த மருந்து கொடுக்குறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஏன்னா இந்த மெடிசனை கண்டுபிடிக்கிறதுக்கு அவளுக்கு டே நைட் அவ தூங்காம வேலை செஞ்சிருக்கான். அதனால அவ ரொம்ப டயர்ட் ஆயிடுறா. அப்புறம் அந்த மெடிசன் எல்லாருக்குமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சு எல்லாருமே அவளை ரொம்ப பாராட்டுறாங்க. எல்லாருமே அவளை கிளாப் பண்றாங்க. அவளை பத்தி டிவில எல்லாம் நியூஸ் வருது. ஆனா ஹீரோயின் தான் பாவம் ரொம்ப டயர்டா பெட்ல படுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ அங்க வரான். ஹீரோக்கு இப்ப உடம்பு ஃபுல்லா சரியாயிடுச்சு.
உனக்கு எதுவும் இப்ப பிரச்சனை இல்லை அப்படின்னு ஹீரோ கேட்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு ரொம்ப உடம்பு டயர்டா இருக்கு. நான் எத்தனை நாள் அங்க இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நீ இதே பெட்ல தான் 3 நாளா தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, 3 நாளாவா அப்படின்னு அவ ஆச்சரியப்படுறான். ஆமா, நீ ரொம்ப டயர்ட் ஆயிட்ட அதான் அப்படின்னுட்டு, இங்க பாரு உனக்காக எத்தனை பேர் லெட்டர் எழுதியிருக்காங்கன்னு, உன்னை பத்தி பாராட்டி புகழ்ந்து கீழே பேனர்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்ப திடீர்னு ஹீரோக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஹீரோயினை பக்கத்துல கிஸ் பண்றதுக்கு வரான். அப்ப ஹீரோயினை கிஸ் பண்றதுக்கு பக்கத்துல வரான். ஹீரோயினுக்கே புரியல, என்னடா இது, நம்மளும் அவனை கிஸ் பண்றதுக்கு பக்கத்துல போறோமே, நம்ம பாடி கண்ட்ரோல் நம்மகிட்டயே இல்லையே அப்படின்னு அவன் யோசிக்கும் போது 2 பேருமே கிஸ் பண்றாங்க. கிஸ் பண்ணிட்டு ஹீரோயின் அவனை பார்த்து முறைக்கிறான். என்னடா நீ அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோ உடனே அப்படியே பூனைக்குட்டி மாதிரி பயந்துடுறான். அப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஹீரோயினை ரொம்ப பாராட்டுறான். பரவாயில்லடி, நீ ரொம்ப டேலண்டட் தான், இந்த மருந்து நீ கண்டுபிடிச்சதுனால நம்பவே முடியல அப்படின்னு சொல்ல, அப்ப அவ கிண்டல் பண்றான். எனக்கு என்னவோ உன் புருஷனுக்காக தான் நீ மருந்து கண்டுபிடிச்ச மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்ல, அப்படியே வச்சுக்கோ, எப்படி இருந்தாலும் என் ஹஸ்பண்ட்காக நான் மருந்து கண்டுபிடிச்சிட்டல அப்படின்னு சொல்ல அவ ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்புறம் ஹீரோயினோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வரா. அவ ரொம்ப டயர்டா இருக்கா போல. ஆனா அவ ரூம்குள்ள வந்ததுமே ஹீரோ இழுத்து அவளை கிஸ் பண்றான். என்ன பண்ற நீ, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஹீரோ அதெல்லாம் கேக்குற மாதிரி இல்ல. அவன் பாட்டுக்கு ஹீரோயினை கொண்டு வந்து பெட்ல போட்டு கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கேக்குறா, என்னடா பண்ற நீ அப்படின்னு கேட்க, அப்ப ஹீரோ சொல்றான், நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்ல, என்ன பேச போற அப்படின்னு ஹீரோயின் கேக்குறான். இல்ல, உங்க வீட்டுல எல்லாருக்கிட்டையும் நான் ஃபார்மலா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்ல அப்படின்னு சொல்ல, என்ன சொல்ற நீ, நம்ம 2 பேருக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். இருந்தாலும் அது நம்ம 2 பேரோட பர்மிஷன் இல்லாம ஆன கல்யாணம் தானே, எல்லாரும் முன்னாடி நான் மறுபடியும் உன்னை ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் அப்படின்னுட்டு மெதுவா அவ காதல, நீ உன்னை எனக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, என்ன நீ இப்படி எல்லாம் சொல்ற, ஆனா இதெல்லாம் இப்ப எதுக்கு நீ மறுபடியும் பண்ணணும்னு ஆசைப்படுற, ஆல்ரெடி நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இருந்தாலும் அப்ப உனக்கு என்ன பிடிக்காதல்ல அப்படின்னு ஹீரோ கேக்குறான். அது அப்ப, ஆனா இப்பதான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமேன்னு ஹீரோயின் சொல்றான். அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நான் உன்னை உண்மையிலுமே உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் உன்னை ப்ரப்போஸ் பண்றதான் ஒரு வழி. நீ மனசார உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அதை கேட்டு ஹீரோயின் சிரிக்கிறான். என்னடா அதெல்லாம் உனக்கே ஓவரா இல்ல அப்படின்ற மாதிரி கேட்கும். உடனே ஹீரோ அவளை கீழே தள்ளி விட்டு அவளை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். என்ன பண்ற நீ அப்படின்னு ஹீரோயின் கேட்க, என்னன்னு தெரியல, ஆனா எனக்கு உன்னை கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல தோணுது அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதுக்கு ஹீரோயின் சொல்றான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன நீ, ஏதோ ஃபேமிலியில வந்து ஏதோ ப்ரப்போஸ் பண்ணணும் பர்மிஷன் கேட்கணும்லாம் சொன்னேன், அதெல்லாம் மறந்து போச்சா அப்படின்னு கேட்க, ஆமா இல்ல அப்படின்னுட்டு ஹீரோ அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோ 2 பேருமே சேர்ந்து அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஹீரோயின் கேக்குறான், நீ எப்ப அடுத்து பார்டருக்கு போகணும்னு கேட்க, இப்ப அந்த டிசீஸால கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சுல்ல, அதனால என்ன மறுபடியும் அங்க வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். சரி, நீ சாப்பிட்டு போய் ரூம்ல ரெஸ்ட் எடு அப்படின்னு ஹீரோ சொல்ல, ரெஸ்ட் எடுக்கிறதா, எனக்கு என்னவோ அது டவுட்டா தான் இருக்குது, ஏன்னா அவன் கையை காலை வச்சுட்டு நீ சும்மா இருப்பேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, எனக்கு தெரியல, நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்றேன். அப்புறம் அவங்க 2 பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொன்ன மாதிரி ஹீரோவால சும்மா இருக்க முடியல. ஹீரோயின் தூங்குறதே பார்த்துக்கிட்டு இருக்கான். பக்கத்துல வந்து ஹீரோயின் கணத்துல ஒரு கிஸ் கொடுக்குறான். ஹீரோயின் பாட்டுக்கு தூங்கிக்கிட்டே இருக்கு. ஹீரோ விடுற மாதிரி இல்ல, அவன் பாட்டுக்கு கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறியாடா அப்படின்னு தூக்கத்திலேயே அவ திட்டுறான். அப்ப ஹீரோ ரொம்ப ஹாப்பியா ஹீரோயினை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா அவ பாட்டுக்கு தூங்கிட்டு தான் இருக்கா. இனிமே நான் என்னை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது, நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில ஹீரோயின் ஹீரோக்கு ஏதோ ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு இருக்கான். அவதான் ஏதோ பியூட்டி ப்ராடக்ட் ஸ்கின் கேர் பிசினஸ் பண்ண போறேன்னு சொன்னால, அதுக்காக ஹீரோவை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கா போல. ஹீரோ சொல்றான், என்ன பண்ற நீ, நான் எவ்வளவு பெரிய ஆர்மி ஆபீசர், யாராச்சும் என்ன இந்த நிலைமையில பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க, ஏன் ஆர்மி ஆபீசர்னா ஸ்கின் கேர் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த மாஸ்கை போட்டு விட்டு 30 மினிட்ஸ் கழிச்சு போய் வாஷ் பண்ணிட்டு வர சொல்றான். அவனை கொஞ்ச நேரத்துல வாஷ் பண்ணிட்டு வர அவனை பார்த்த ஹீரோயினும், பரவாயில்லையே, உண்மையுமே நான் ரொம்ப ஒரு பெரிய ஜீனியஸ் தான், என்னுடைய ஃபார்முலா நல்லா ஒர்க் ஆயிருக்குது, உன் ஃபேஸ் ரொம்ப பிரைட்டா இருக்கு அப்படின்னு சொல்ல, ஆனா ஹீரோ அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற மாதிரி இல்ல, எனக்கு இப்ப உடனே உன்னை கிஸ் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு பக்கத்துல வந்து கிஸ் பண்றான். அப்ப ஹீரோயின் கேக்குறான், உனக்கு ஏதோ புதுசா மிஷன் வந்திருக்கேன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்க, ஆமா மிஷன் இருக்குதான், ஏன்னா என்னோட சீனியர் ஆஃபீஸருக்கு எனக்கு கல்யாணம் ஆயிருக்கிற விஷயம் தெரியாது, அதான் அவர் எனக்கு இந்த மிஷன் கொடுத்திருக்காரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னை விட்டுட்டு நான் ஒரு 10 மீட்டர் கூட தூரமா போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோயின் சிரிக்கிறான். அப்புறம் அடுத்த சீன்ல ஹீரோயின் ஹீரோக்கு பேக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆல்ரெடி சொல்லியிருந்தால ஹீரோனோட வீட்டுக்கு வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் மீட் பண்றேன்னு,
ஸோ என்னோட ஃபேமிலி எப்படி அப்படின்னு ஹீரோ கேட்க ஹீரோயின் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. எங்க ஃபேமிலி ரொம்ப பெருசு, எனக்கு 5 அண்ணனுங்க இருக்காங்க, நான் தான் கடைசி தங்கச்சி, என்னை எல்லாருமே ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு என்னோட ஃபேமிலி விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சொல்றான், இவனும் கவலைப்படாத, நான் கூடிய சீக்கிரம் என்னோட மிஷனை முடிச்சுட்டு உன் ஃபேமிலியோட வந்து நான் பேசுவேன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுறான். அப்ப ஹீரோயின் பக்கத்துல வர 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த மூவி முடியுது. இந்த மூவி உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மூவி அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி தான் எண்ட் ஆகும்னு நான் நினைச்சேன். ஆனா இப்படி எண்ட் ஆயிருக்கிறது நல்லதுதான். ஏன்னா எப்ப ஆர்மி லவ் ஸ்டோரின்னு வந்தாலும் இப்படிதான் இருக்கும். அவங்க லைஃப்ல அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. லவ் ஸ்டோரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணுங்க. இதே மாதிரி நான் நிறைய வீடியோஸை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ வேவ்ஸ். பை.